மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த மழையினால் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு சித்தாண்டி பகுதியில் 2வது நாளாகவும் வெள்ளம் நிறைந்துள்ளது. சந்தனமடு ஆறு பெருக்கெடுத்தமையினால் சித்தாண்டி 2, 3, 4 கிராமங்களில் வெள்ளம் நிறைந்துள்ளது. எங்களுக்கு 3வது தடவை இந்த வெள்ளம் வந்திருக்கு. இந்த வெள்ளம் பாரத்தால் எங்களோட பிள்ளை குட்டிகளோ நாங்களோ சரியா பொருளாதாரியிலே நாங்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். இப்படி இந்த வெள்ள அணைக்கட்டுகளை மீண்டும் திறக்கிறதுனாடி எங்களுக்கு சரியான பாதிப்பாக இருக்குது. இப்போ சாப்பிடையும் பள்ளினாங்க எங்களோட வீட்டையெல்லாம் இந்த அளவில் இருக்குது தண்ணி. மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நவகிரி குளத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவேல் பற்று களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி, எருவில், பட்டேருப்பு, குருமன்வெளி, கழுதாவளை உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள வீடுகளும் தாழ்நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்துடன் வெள்ளாவளி மண்டூர் பிரதான வீதியூடான போக்குவரத்தும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மழையுடனான வானிலையினால் கண்டி பண்பில நக்கல்ஸ் தோட்ட குடியிருப்பின் மீது பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. மரம் வீடு மேலே விழுந்து குசினி சீட்டெல்லாம் சேதமாகி இப்போ மழையோட வீட்டுக்குள்ளே தண்ணி வருது. எங்களுக்கு இருக்கமே இடம் இல்லை, சமைச்சு சாப்பிட வழி இல்லை, அடுப்பெல்லாம் உடைஞ்சிருச்சு. அனுராதபுரம் மகாகணந்தராவ குளத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்துடன் மகாகணந்தராவையிலிருந்து மிகிந்தலைக்கு செல்லும் வீதியும் நீர் பிரவாகத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் குறித்த பகுதியில் கடற்படையினரின் உதவியுடன் இயந்திர படகு சேவை முன்னெடுக்கப்படுகின்றது. அனுராதபுரம் ஹொரவப்பத்தான கஹட்டகாஸ்திகிலிய குருதல்ஹின்ன வலக்கித்தாவெவ வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. மழையினால் அம்பாறையின் எக்கலோயா பெருக்கெடுத்தமையினால் குடுவில், மாணிக்கமடு, எரகம பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் சுமார் 6000 ஏக்கரில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 300 தண்ணி திறந்து சாதா அழிஞ்சியான் வேஞ்சு கிடந்து. இப்போ சரியான கதிர் டைம் குடலை 65-70 நாளை குடலை வெள்ளாமை. இந்த வெள்ளாமை இந்த தண்ணியை திறந்து விட்டா சாண்டு சவஞ்சி இதஞ்சி முழுதும் மதிச்சு போய் கிடக்கு. கிட்டத்தட்ட 2500-3000 ஏக்கர் பூமி சாதா சாண்டு கிடக்கு. ஏக்கருக்கு 1 லட்சம் அப்படி செலவழிச்சு இன்னும் 2 இறங்கு அடிச்சு போட்டு லாபம் எடுக்கிற கட்டம் எல்லாம் குடலை வெள்ளாமை 3000 ஏக்கர். இதனிடையே கல்லோயா அணைக்கட்டு பள்ளக்காடு பகுதியில் உடைப்படுத்தமையினால் பள்ளக்காடு பாலமுனை பகுதியில் உள்ள பல ஏக்கர் நெற்செய்கை அழிவடைந்துள்ளது. அழிஞ்சு கரையேறி போய் வந்து திருப்பி நாங்கள் விதைச்சி பயிர் இல்லாமல் ஆக்கி உண்டாக்கி இறங்கி வர திருப்பி அழிஞ்சு போச்சு. இப்போ குடலை கருதோட அழிஞ்சு போச்சு. அல்லோயா இந்த சேனனைக்கா சமத்துலேருந்தே வர தண்ணி இல்லாத டைமில் தண்ணியை திறக்கிறோம்லே, தண்ணி வரக்குலாம் தண்ணியையும் திறப்பாங்க. இப்போ ஏற்கனவே இந்த தண்ணியை முன்கூட்டி திறந்தா இந்த பிரச்சனை வருது. சேனாநாயக்க சமுத்திரத்தின் 5 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் ஒலுவில் நிந்தவூர் பகுதியில் உள்ள விளை நிலப்பரப்பு இவ்வாறு காட்சியளிக்கின்றது. குறித்த பகுதிகளில் பெரும்போகத்தில் சுமார் 600 ஏக்கரில் வேளாண்மை செய்யப்பட்டிருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கிட்ட முழுதும் தண்ணியில் கிடக்கு, முழுதும் கதிர் வெள்ளாமல் காய் வெள்ளாமை. வாழைச்சேனை கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட முருக்கந்தீவு, புனாலை, வாகனேரி, முரங்கியடிப்பட்டி பகுதிகளில் சுமார் 22,000 ஏக்கரில் வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த பகுதிகளில் 85 நாட்கள் நிரம்பிய பயிர்கள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. இப்போ நான் நிற்கிறேன் வாழைத்திடலில் 4 அடிக்கு மேலே தண்ணி நிற்கிது. வயலுக்கு இறங்கினா கெட்டாத நிலைக்கு தான் இருக்கும். இதாங்கட வெள்ளாமட நிலை கதிராய் கொன்றைக்கு வெள்ளாமல் முழுதாக தாண்டு வைத்து உரம் எண்ணெய் சகலத்தையும் செஞ்சாச்சு. குடலை கதிர் கைக்குள்ளே வெள்ளம் தாட்டு போட்டு இனி அடுத்த கட்ட காலவத்துக்கோ எதுக்கோ தொழில் செய்யக்கூடிய மாதிரி வளம் இல்லாமல் இருக்கு. திருகோணமலை தோப்பூர் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பம்மான்குளம் வெளியில் மேற்கொள்ளப்பட்டிருந்த சுமார் 300 ஏக்கர் வேளாண்மை செய்கை இவ்வாறான நிலையில் காட்சியளிக்கின்றது. இப்போ வெட்டுற டைமில் பாருங்கள், இப்படி ஒரு மழை எங்களை அழிச்சிட்டுது. இப்போ நாங்கள் எவ்வளோ கடன்பட்டு எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் இந்த வயல்களை விதைச்சினாங்க. இப்போ எங்களோட விவசாயிகள் சாப்பாட்டுக்கு நெல் எப்படி எடுக்கிறன்ற நிலையில் இருக்கோம். எங்களோட விவசாயங்களெல்லாம் எங்களோட வெள்ளாமையெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டு 300 ஏக்கருக்கு மேலே நாங்கள் பம்மான்குளம் இந்த முறை செஞ்சுருந்தோம். அந்த செய்கையில் மிகவும்
மோசமான நிலைமையில் இந்த முறை ஒன்றுமே வெட்டி எடுக்காத நிலைமைக்கு நாங்கள் முகங்கெடுத்திருக்கின்றோம். திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாலம் போட்டாறு பத்தினிபுரத்தில் பெரும்போக நெல் அறுவடைக்கு தயாராக இருந்த வேளாண்மை அழிவடைந்துள்ளது. அறுவடைக்கு தயாராகியுள்ள ஒரு 4-5 நாட்களுக்கு அறுவடைக்கு தயாராக உள்ள வயல் நிலங்கள், வெள்ளாமை கதிர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இருக்கின்ற மூழ்கிய வெள்ளாமையை தவிர்த்து இருக்கின்ற கதிர்நெல்களை அறுவடை செய்தாலும் அதை உரிய விலைக்கு எங்களால் விற்பனை செய்ய முடியாமல் உள்ளது. இதனிடையே யாழ்ப்பாணம் வாதரவத்தை பகுதியில் அறுவடைக்காக தயாராக இருந்த விளைநிலப்பரப்பின் தற்போதைய நிலையே இது. மழை எடுக்கிற நெல்லும் காய விட்டு எடுக்கிறது சரியான சிரமங்களை எதிர்கொள்ள வேணும். விவசாயிகள் இந்த நிலம் கருதி இதற்கான நடவடிக்கைகளை உதவி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைவரும் பண்பாக கேட்டுக்கொள்ளும். வெள்ள நிலைமையினால் மட்டக்களப்பு கிரான் தெற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட செட்டியார் குடியிருப்பினை சேர்ந்த மக்கள் 2வது நாளாகவும் கிரான் விவேகானந்தா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 15 குடும்பங்களைச் சேர்ந்த 35 பேர் இவ்வாறு இடம்பெயர்ந்துள்ளனர். இன்னும் எங்களோட வீட்டிலிருந்து தண்ணி இறங்கையும் இல்லை, எங்களோட ஏரியாவுக்குள்ளேருந்து போகையும் இல்லாது சரியான முதலையும் பாம்பு காடும் அது இதுவும் குப்பை குளங்களும் ஆற்று தண்ணிகளும் வந்து தெரிஞ்சு திருகி. சந்திவெளி ஆறு பெருக்கெடுத்தமையினால் கரையோர பகுதியில் வசித்த 7 குடும்பங்களைச் சேர்ந்த 18 பேர் சந்திவெளி சித்தி விநாயகர் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தண்ணி எடுப்பாளவு தண்ணி இருக்கு வாசல்ல. இப்போதைக்கு நாங்கள் போய் பார்க்கல, அப்படி வடிஞ்சிருக்கேன். செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி 2, 3, 4 பகுதிகளைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்தாறுமூலை மத்திய மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 254 குடும்பங்களைச் சேர்ந்த 606 பேர் இங்கு தங்கியுள்ளனர். ஒரு அடுப்பு வைக்க இல்லாது தண்ணிக்குள்ள என்ன செய்யறது அங்கே நடக்கணும். இப்போ பார்த்தாலும் எங்களுக்கு கடும் வெள்ளமும் தண்ணியும் எங்களால் அங்கே எங்களோட வளவழி எப்படியும் கழுத்துக்கு மேற்பட்ட தண்ணியால் நாங்கள் தத்தளித்து கொண்டு நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்திருக்கேன்.